விடுவாரா கட்டி விடு 20 இது மட்டும் ஏன் இப்படி உட்காந்து தனியாக உட்காந்துருக்கு பட்டு இங்கே வேணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை ஈவினிங் பார்க்க போனால் கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வைத்தீஸ்வரன் கோவில், செவ்வாஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். இங்கே தான் வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு. அந்த ஞாபகம் வந்தோன்னா சரி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தது. போயிட்டு மாமா வந்து தீபம் வாங்கினாங்க. தீபம் வாங்கிட்டு அவங்க வந்து 1 டே ஃபுல்லாகவே சாப்பிடல, விரதமாக இருந்து அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களே தீபம் ஏற்றட்டும் அப்படி சொல்லிட்டு முன்னாடிலாம் ஒவ்வொரு சன்னதிக்கு ஒவ்வொரு தீபம் ஏற்றுறாப்புல இருக்கும். அப்படி இல்லை, இப்போ வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு இடத்த வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனால் அதே இடத்துல வந்து தீபத்தை வந்து நம்ம ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீப்பெட்டி வாங்க மறந்துட்டாங்க. போய் வாங்கிட்டு வந்து தான் அதுக்கப்புறம் தீபத்தை வந்து ஏற்ற ரெடி பண்ணாங்க. அவங்க தான் வந்து எல்லா தீபத்தையுமே அவங்க தான் ஏற்றுனாங்க. நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோஸ் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த ஒரு மாதிரியே ரொம்ப இறைச்சலாக இருந்துச்சு. அது இல்லாமல் மோளம் அடிக்கிற சவுண்டு அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்துச்சு. ஏதாவது மியூசிக் சவுண்டு கேட்டு காப்பிரைட் வந்துருமோங்கிற ஒரு பயமும் கூட. அதனால் வந்து நான் வாய்ஸ் ஓவர் தான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். இப்போ மாமா எல்லா விளக்கையும் நல்லா ஏற்றிட்டாங்க. 5 விளக்கு ஏற்றுனாங்க. 5 நல்லா பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதையும் சாமி கும்பிட்டுட்டு உடனே நாங்கள் வந்து சன்னதியில் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு பாப்பா வந்து மாமா கூட்டிகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே தேங்காய் உடைக்கிறதுக்காக ஒரு இடம் இருந்துச்சு. எப்போவுமே நம்ம சின்ன வயசில் தேங்காய் உடைச்சா உடனே பொறுக்கி சாப்பிட்ருவோம். நாங்கள் போய் அதில் ஒரு 2 3 சில சேடு மாதிரி இந்த தேங்காய் சின்ன சின்ன பீஸ் எடுத்து நாங்கள் 2 பேர் சாப்பிட்டுட்டு நேராக சன்னதிக்குள்ளே போய் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு அங்கே செல்லுலாம் யூஸ் பண்ணலை. அந்த சாமி கும்பிட்டு வெளியில் வந்து கொடி மரத்துக்கிட்ட நாங்கள் ஃபோட்டோ எடுக்க வந்துட்டோம். அப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுருந்தோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் ஏன் இப்படி உட்காந்து தனியாக உட்காந்துருக்கு பட்டு இங்கே வேணா. பிரசாத சாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறமே கோவில் பிரசாதம்னாலே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். முன்னாடி ஒரு டைம் போய் சாப்பிட்டோம். அதே டேஸ்ட்லேயே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்புனா செப்பல் போடுறதுக்காக பாப்பா கீழே இறக்கி விட்டோம். எப்படி பாப்பா வந்து விளையாண்டுட்டே நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் என் வீட்டுக்காரங்க என் பாப்பா 3 பேரும் போய் செப்பல் போட்டுக்கிட்டு சரி வைத்தீஸ்வரன் கோவிலில் வந்து நம்ம வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க மாமா. சரின்னு சொல்லிட்டு டீ கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே மாமா கூட போயிட்டு இருந்தேன். ஏன்னா நான் எப்போவுமே வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா கடையில் ஒரு டீ குடிக்காமல் வரவே மாட்டேன். அதனால் மாமா வாங்கி தரேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து சொல்லிட்டு நாங்கள் ரவுண்ட்ஸ் போகலான்னு பார்த்தா ஒரு சிலம்பாட்டம் அங்கே சிலம்பாட்டம்னா ஏதோ ஃபங்க்ஷன் நினச்சிட்டு இருந்தேன். கடைசி அந்த கோவிலுக்கு மேற்கு வாசலில் சிலம்பாட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் சரி அதை கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறமா டீ கடை வந்து அதுக்கு எதுக்கே டீ கடை இருந்துச்சா, சரி டீ குடிச்சிருவோம் மாமா அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பனங்கற்கண்டு பால் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. அதையும் மாமா நானும் குடிச்சிட்டு இருந்தோம். சரி என்ன இருக்கும் ஃபங்க்ஷனாக என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா ஒரு முளைப்பாரின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த தலையில் எடுத்துகிட்டு போகிறாங்க முளைப்பாரி, அந்த ஃபங்க்ஷனுங்களாம். அதனால் தேர் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் அதையும் பார்த்துட்டு இருந்தேன். முளைப்பாரிங்கிறது நான் வந்து நேரில் நான் பார்த்ததே கிடையாது. எங்கேயாவது வீடியோஸில் தான் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். நாங்கள் சும்மா தான் கோவிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வரலாம், சாமி கும்பிட்டு வரலான்னு கிளம்புனோம். ஆனால் வந்து நான் பார்க்காத ஒரு நிகழ்வு முளைப்பாரி. அதை நான் பார்த்துட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அதோட சரின்னு சொல்லிட்டு முளைப்பாரியெல்லாம் கிளம்பிடுச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் அதையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பார்த்துருப்பீங்க முளைப்பாரி எல்லோரும் எடுத்துகிட்டு போனதை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அதை பார்த்துட்டு அப்புறமா என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா இது தேட்ரு எங்கள் வைத்தீஸ்வரன் கோவிலில் வந்து புது தேட்ரு கட்டிகிட்ருக்காங்க. அதை வந்து மாமா சொல்லிகிட்டு இருந்துச்சு. அதையும் காதில் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே பஜ்ஜி கடை இருந்துச்சு. அதில் வந்து ஒரு பஜ்ஜி 5 ரூபான்னு சொல்லிட்டு மாமா பஜ்ஜி வாங்கினாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டே நின்றுக்கிட்டு இந்த முளைப்பாரி பார்த்துட்டு இருந்தோம். முளைப்பாரி போனதுக்கப்புறம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ண